ஒரு கர்ப்ப காலத்தில் வந்து ரத்த சோகைன்றது எல்லாருக்குமே காமனாக வருது. இப்போ ரத்த சோகை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்னென்ன உணவுலாம் எடுத்துக்கலான்றத தேர்ட் இயர் ரீனா வந்து என்னோட பேர் ரீனா மேரி. இப்போ எதுக்காக நான் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டேன்னா அயன் ரிச் ஃபுட்டை பற்றியும் ஃபோலிக் ஆசிட் ஃபுட்டை பற்றியும் தான் சொல்ல போகிறேன். இது எதுக்காக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நம்ம ப்ரெக்னென்சி டைமில் காமனாக கேட்குற ஒன் வேர்ட் வந்து அனிமியா. அனிமியானா ரத்த சோகை. அது எதுக்காக வருது? நம்ம ஒழுங்காக சாப்பிடாதனால தான் நம்மளுக்கு வந்து அனிமியா வருது. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இங்கே எடுக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஃபுட்டு. அதனால நம்ம இது எல்லாமே நம்மளால எடுத்துக்க முடியும். அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா அவல் தான் இருக்குது. அதில் 100 கிராமில் 20 mg அயன் வந்து இருக்குது. அப்போ உங்களால் இது வந்து நம்மளுக்கே தெரியும்ல, ஈஸியாக இந்த அவல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதை பால் ஊற வச்சோ இல்லை பால் வந்து ஊற வச்சு எடுத்து கர்ட் மிக்ஸ் பண்ணி இல்லை போமோகிரானேட் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்லாம் இதில் போட்டு நீங்கள் வந்து அதை வந்து சாப்பிடலாம். செகண்டாக என்ன இருக்குன்னா காலிஃப்ளவர். காலிஃப்ளவரில் வந்து நீங்கள் காலிஃப்ளவர் சாப்பிட்ருக்கீங்க, எப்படின்னா பொரிச்சு சாப்பிடுவீங்க. அந்த இலையை என்ன பண்ணுவீங்க, தூக்கி போட்டுருவீங்க. ஆனால் அந்த இலையில தான் நம்மளுக்கு அதிகமாக அயனே இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த கீரையை வந்து எடுத்து நம்ம வந்து அதை பொரியலாவோ இல்லை சூப்பு வச்சோ இல்லை ரசம் வச்சோ நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தேர்டாக கடலைக்கீரை. அதுதான் இருக்குது. கடலைக்கீரையுமே நம்மளுக்கு வந்து காமனாக வந்து கிடைக்கிற ஒரு ஃபுட்டு தான். லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னா இறால் இருக்குது. இறால் வந்து சென்னாகுனி. இது ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கிறதுனால 49.1 mg வரைக்குமே உங்களுக்கு வந்து அயன் கிடைக்கிது. இதனால உங்களால் வந்து அயன் டெஃபிஷியன்சி வந்து நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். அயன் வந்து நம்ம ப்ரெக்னென்சி காலத்தில் எடுத்துக்கிறோம்னு சொல்கிறோம். சரி, எதுக்காக ஃபோலிக் ஆசிட் வந்து எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு தெரியுமா? எதுக்காக எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு வந்து தெரியாது. அது எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும் ஸ்பைனல் கார்ட் டெவலப்மெண்ட்க்கோ தான் நம்ம வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக அவங்க வந்து வளருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா கம்பு தான் இருக்குது. கம்புமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான். அதனால் கம்புமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வெங்காயம் இதுவுமே உங்களுக்கு தெரியும். கடலை பருப்பு வந்து எல்லா இதுலேயுமே வந்து நீங்கள் வீட்டில் போட்டு சமைக்கிறது தான். அதனால் அதுவுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபோலிக் ஆசிட் வந்து கிடைக்கும். சவுச்சவ் இங்கே இருக்கிற சவுச்சவ் இங்கே இருக்குது. கடலை பருப்பும் உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துலையுமே அயன் ஃபோலிக் ஆசிட் வந்து ரிச்சாகவே இருக்குது. ஆட்டு ஈரலும் நீங்கள் காமனாக சாப்பிடுவீங்க. ஆட்டு ஈரலுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் நிறையவே கிடைக்கும். முளைக்கீரை இதுவுமே உங்களுக்கு வந்து காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான். கீரை வகைகள் நிறையவே எடுத்துக்கோங்க. வாரத்தில் 3 times ஆச்சு நீங்கள் வந்து கீரை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரத்த சோகை வராது.